அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஷிஃபா குக்கிங்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, உருளைக்கிழங்க வச்சு நல்ல ஒரு காரசாரமான டேஸ்டியான உருளைக்கிழங்கு மசாலா தான். பார்க்கும் போது எவ்வளோ அழகாக இருக்குல்ல. வாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்கிறேன். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஒரு அரை ஸ்பூன் கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இந்த கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடலைப்பருப்பு பொரிஞ்ச உடனே வெங்காயத்தை அதில் சேர்த்துடலாம். நான் வெங்காயம் சேர்த்தது வீடியோவில் கட் ஆகிடுச்சு. ஒரு 3 பச்சை மிளகாய் நேராக கீரி சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர்ற வரை வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 2 பெரிய சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு தக்காளி வதங்குற வரையும் பாருங்கள். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு, தெரியுதா? இந்த டைமில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். அது ஒரு நிமிஷம் வதக்கி முடிச்சுட்டு இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் தனியாத்தூள். இப்போ மசாலாலாம் சேர்த்து முடிச்சிட்டேன். இது எல்லாத்தையும் நல்லா கிண்டி விடுவோம். கிண்டி விட்டுட்டு இந்த மசாலாலாம் வேவுறதுக்காக ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டு அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருங்க. அப்போ தான் அந்த மசாலா ஃபுல்லாக நல்லா வெந்து தண்ணியெல்லாம் வற்றி மேலே எண்ணெயாக பிரிஞ்சு வரும். மூடி வச்சிடுறேன். கடைசியாக அந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்றேன். இப்போ இதை மூடி வச்சிடலாம். நான் உருளைக்கிழங்கு குக்கரில் முழுசாக போட்டு வேக வச்சு அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே அதில் கொஞ்சம் நான் உப்பு சேர்த்துட்டேன். நீங்களும் அந்த மாதிரி சேர்த்திங்கன்னா கிழங்குல முதல்ல கொஞ்சம் உப்பு சேர்ந்துடும். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துடலாம். இது ஏற்கனவே வேக வச்ச உருளைக்கிழங்குங்கிறனால ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணிங்கன்னா அது கிண்டும் போதே உங்களுக்கு கூழ் மாதிரி ஆயிரும். கொஞ்சம் நல்லா ஒரு பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சூப்பராக ஆகிக்கிட்டு இருக்கு. கடைசியாக கொஞ்சம் கரம் மசாலாவையும் தூவி ஒரு பெரட்டி விடுங்க. கடைசியாக அந்த கரம் மசாலா சேர்த்த உடனே நல்ல ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும் உங்களுக்கு. அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு அந்த மசாலா கிழங்கு எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி ஒரு பெரட்டி விடுங்க. உங்களுக்கு பார்க்கும் போதே நல்ல கலர்ஃபுல்லாக நல்ல மசாலாலாம் அந்த கிழங்குல சேர்ந்துருச்சுன்னா உங்களுக்கு நல்லா சேர்ந்து வந்தால் உங்களுக்கே தெரியும். மசாலாலாம் கிழங்குல சேர்ந்து வரும்போது அந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க.
பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அவ்வளோதான். இப்போ நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க, கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்களா இப்போ நான் உருளைக்கிழங்கு எடுத்து பிளேட்டில் வைக்க போகிறேன். பார்க்கும் போது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இது தயிர் சாதம், சாம்பார், ரசம் எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். எல்லாத்துக்கும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சூப்பர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.